கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ பதிவானது சிறுவர் ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அல்லது ஈடுபட விரும்புகிறவர்களுக்கான ஒரு பதிவாக இருக்கிறது. எங்களுடைய இடத்துல நடந்த விபிஎஸ்ல ஆசிரியர்கள் சிலர் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக சில கிராஃப்ட் ஒர்க்கு, சார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிலது என்னுடைய மனதை கவர்ந்தது. அது உங்களுக்காக இந்த பதிவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன். உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் அதன்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இன்னும் ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இந்த இயர் விபிஎஸ்க்கு எனக்கு பிகினர் குரூப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்னோடய லெசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் புக்லெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து இமேஜ் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ 4 டேஸ்க்குரிய ஸ்டோரியையும் நான் வந்து ட்ராயிங் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தா குழந்தைங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோன்றது வந்து அவங்க வந்து இதை பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ 4 டேஸ்க்குரிய ஸ்டோரி வந்து அன்னா, ஐசாயா, சாமுவேல், எலியா. ஸோ எலியா வந்து நான் நேம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நம்ம அது மென்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ செகண்ட் பேஜில் நான் வந்து ஃபஸ்ட்டு டேயோட தலைப்பு கொடுத்துருக்கேன், தேவ சத்தம் கேட்க எழும்பு. ஸோ நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இமேஜஸ் காட்டினா அவங்க இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக பிக்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இமேஜஸ் இருந்ததுனால நான் இப்படி ஒரு புக்லெட் அதுலேயும் ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம வந்து இமேஜஸ் ஒட்டிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த அன்னைக்குள்ள வசனத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம அன்னைக்குள்ள வசனத்தை நம்ம எழுதி இப்படி வச்சா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் டேக்கு சாமுவேல் ஸ்டோரி. அதுக்கு வந்து அண்ணா தேவாலயத்தில் போய் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இப்படி கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அவங்கள வந்து நம்ம கவனிக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு எய்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அண்ணா ப்ரே பண்ணுறாங்க. இது வந்து ஒரே சார்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ப்ரே பண்ணுறாங்க, இப்படி பண்ணோடனே குழந்தை கிடைக்குது. ஸோ ஒரே சார்ட்டில் நம்ம வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து சாமுவேல் வந்து தேவாலயத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஐஸ் மாதிரி ஒன்று வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி முழிச்சிருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சத்தம் கேட்டவுடனே முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ வசனத்தை எழுதிட்டு இந்த மாதிரி நான் 2 சைடில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இது ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கவனிப்பாங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இதன் மூலமாக நம்ம குழந்தைங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். நம்மளோட கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டேக்குரிய பேஜ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி தலைப்பு போட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து இமேஜஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்படி டேரெக்டாக இப்படி ஒட்டிக்கிட்டு ஸோ அதுக்கும் தலைப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்படி ஒட்டிக்கலாம். அதுக்கும் நம்ம வந்து என்ன வசனம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இப்போ சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்படியே பாக்ஸில் மறுபடியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் டேக்கும் நான் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அதே மாதிரி பிக்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டு அது வந்து இந்த மாதிரி இமேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பண்ணிவிட்டு அந்த டேக்குரிய வசனத்தை ஸோ நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். 4th டே பார்க்கலாம். 4th டேக்கும் அதே மாதிரி தான் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து நான் இமேஜஸ் வந்து அந்த எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த புக் டேர்னிங் டைப்பை ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே இதிலையே ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி வசனமும் அன்னைக்கு அந்த டேக்குரிய வசனத்தை நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ இது முடித்ததும் நம்ம மறுபடியும் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இமேஜஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ நம்ம வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி காட்டினோன்னா அவங்க வந்து வசனத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து அவங்க நமக்கு சொல்கிற ஸ்டோரியும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். எனக்கு இந்த வருஷம் விபிஎஸ்சில் வந்து சீனியர் பாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சீனியர் பாய்ஸுக்கு நான் எப்படி ஸ்டோரிஸ்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் 4 நாள் விபிஎஸ் இருந்தது, 4 நாள்லேயும் 4 ஸ்டோரிஸ் இருக்குங்கிறதுனால 4 புக்லெட் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை நம்மளுக்கு ஹெட்டிங் முன்னாடியே தெரியும் இல்லையா, அதனால் யோசுவாவினுடைய கதையை குறித்து நான் எடுத்திருக்கேன். யோசுவாவினுடைய கதையில் வந்து அந்த யோர்தானை கடந்து போய் எப்படி அவன் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரிஸ் இருந்தது. அந்த ஸ்டோரிஸில் வந்து பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த பிக்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எது சூட்டபுளாக இருக்கும் நம்ம பிக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த பிக்சர்ஸை வந்து நம்ம எடுத்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம். ஒட்டி வச்சுட்டு ஒரு ஆல்பம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஆல்பம்னு பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே, அதனால் நம்ம ஆல்பமாக ரெடி பண்ணிக்கிறோம். முன்னாடி பின்னாடி சார்ட் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். அந்த சார்ட் பேப்பர் வந்து ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா செலோ டைப்பு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நீங்கள் செலோ டைப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நூல் வச்சு நான் கட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி செகண்ட் டே வந்து எலியாவினுடைய கதையாக இருந்தது. எலியாவினுடைய கதை வந்து அதில் வந்து என்னென்ன பிக்சர்ஸ் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த முன்னாடி எப்படி நம்ம அந்த ஆல்பம் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் டேவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். செகண்ட் டே என்னோட ஹெட்டிங் வந்து தேவ சித்தம் செய்ய எழும்பு அப்படிங்கிறதா இருந்துச்சு. 3வது வந்து தேவ அழைப்பை பெற எழும்பு, அதாவது மோசேயினுடைய கதை. மோசே வந்து அந்த ஓர் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது, அப்புறம் முச்செடியின் மூலமாக தேவன் வந்து பேசுனது, இது எல்லாத்தினுடைய ஸ்டோரிஸை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிக்சரைஸ் பண்ணி சொல்லும்போது அவங்க பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். 4th டேயில் வந்து தாவீதினுடைய அபிஷேகம், கோலியாத்தை வந்து அவன் வந்து மேற்கொள்கிறது. அதுக்கப்புறம் அதனால சவுல் ராஜாவினுடைய பொறாமையும் அந்த அபிசாயி அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த அபிஷேகம் பண்ணவர் மேலே என் கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோரியையும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து அனதர் டைப் ஆஃப் ஆல்பம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் அதுக்கு முந்தின வருஷம் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணேன். இதில் என்னென்னா விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. 4 டேஸும் ஒவ்வொருத்தவங்களுடைய விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ராகாபினுடைய விசுவாசம், அதுக்கப்புறம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களோட விசுவாசம், திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தை குறித்ததான காரியங்கள் வந்து நம்மளுக்கு இருந்தது. அதில் வந்து நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே வந்து ராகாபினுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம சொல்லி முடிச்சுட்டு இந்த ஸ்டோரி வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. பிக்சர்ஸை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க. அப்போ இவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கே, அது நம்மளுக்கு காமிக்கலையே அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து குழந்தைங்களுக்கு வரும். அப்போ வரும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை பற்றி நான் நாளைக்கு பார்க்க போகிறோம், இந்த கதை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நாளைக்கு நான் சொல்லுவேன், அப்போ நீ எல்லோரும் நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு வர்றதுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறோம். அப்போ இந்த கதையை கேட்குறதுக்கு கூட நாளைக்கு அந்த குழந்தைங்க வரலாம். அந்த குழந்தைங்க வந்து இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறது கூட நம்ம வரலாம். இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த பிக்சரை காட்டிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஆல்பம். இதை மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வருஷம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷைனிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் உங்களுக்கு என்ன நேம் சூட்டபுளோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷைனிங் ஸ்டார்ஸ் கொடுக்கலாம், ராக்கிங் ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெட்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த கிளாஸில் எந்த பிள்ளைங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வசனம் சொல்கிறவங்களா இருக்கலாம், அப்புறம் நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணவங்களா இருக்கலாம், டிசிப்ளினாக வந்தவங்களா இருக்கலாம், இல்லை போன கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்திருக்கலாம், குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கிஃப்ட் கொடுத்தோம். நம்ம வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கும்போது உனக்கு வந்து உனக்கு சீஃப் கெஸ்ட் வருவாங்க, அவங்க உனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நாளைக்கு நம்ம இந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வசனத்தை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க, கிளாஸில் வந்து டிசிப்ளினாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸை வந்து நம்ம எப்படி லைவ்லியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை
இதை வந்து நான் வந்து இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து இவங்களாம் வாலண்டியர்ஸு இவங்களெல்லாம் வச்சு நான் கொடுத்துருக்கேன். மூப்பர்களையோ ஊழியரையோ நீங்கள் அழைச்சி வந்து இதை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நம்ம கிளாஸில் எப்படி gift வாங்கும்போது அவங்க சந்தோஷம் வருமோ அதே மாதிரி இந்த 4 நாள் விபிஎஸ்லையும் அவங்க வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க. இது வந்து என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க தான் சைனிங் ஸ்டார்ட்ஸு. இவங்க மட்டும் கிடையாது, இதை நான் எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்கேன். என்கிட்ட இருந்த 15 பிள்ளைங்களும் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. இது வந்து ஒரு சார்ட் உங்களுக்கு காட்ட வேண்டியதுனால இவ்வளோ வந்திருக்கு. கலர்லையும் எடுத்துக்கலாம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னும் சார்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று கான்செப்ட் வந்து நான் வச்சுருந்தது வந்து இதுவும் இந்த வருஷத்துக்குள்ள சீனியர் பாய்ஸ்குள்ளது தான், டெய்லி மிரர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது நல்லொழுக்கங்களை வந்து நம்ம போதிக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு நினச்சி நான் வந்து இந்த கான்செப்டை நான் எடுத்துக்கிட்டேன். பைபிள் வந்து நிறைய நல்லொழுக்கங்களை வந்து நம்மளுக்கு போதிக்குது. அதில் வந்து காலத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸ் தான் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட் நாள் இந்த ஃபோட்டோ ஒட்டியிருப்பேன், அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். அதில் என்னென்னா கேமும் மனுஷனும் ஒரு கேம் விளையாடுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனுஷன் நல்லா பெரியவனாக இருக்கான், கேம் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஜாலியாக அவங்களுடைய கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசி கேம் விளையாட கேம் பெருசாகிடுது, மனுஷன் வந்து சின்னதாகிடுறான். அதாவது கேம் வந்து வின் பண்ணிடுது. கேமும் நீயும் ஒரு கேம் விளையாடும் போது லாஸ்ட்டில் வந்து வின் பண்ணுறது வந்து கேம் தான். அதாவது கேம் வந்து எப்போவுமே நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் எந்த ஒரு கேமையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம தோக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அதான் நம்மளோட மென்டாலிட்டியாக இருக்கும். ஆனால் கேம் கூட நீ கேம் விளையாடும்போது என்னைக்குனாலும் அந்த கேம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பைபிள் உனக்கு போதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்வைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது வந்து பார்வைக்கு வந்து செய்யக்கூடாது, உனது வலது கை கொடுக்கறத இடது கை தெரியக்கூடாதுன்னு பைபிள் உனக்கு போதிக்குது அப்படிங்கிறதுக்காக 2வது நாள் பிக்சர். 3வது வந்து தேவன் வந்து ஒருத்தருக்கு வந்து எதிர்த்து நிற்கிறாருன்னா அது வந்து பெருமை உள்ளவனுக்கு அப்படிங்கிறத பைபிள் போதிக்குது. இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். பெருமை அவங்க எதில் பெருமையாக இருப்பாங்க, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் அதை பற்றி பெருமையாக இருப்பாங்க, ஒரு நல்ல பேனா வச்சுருந்தா அதை பற்றி பெருமையாக இருப்பாங்க. அதெல்லாம் விட்டாதான் நீ வந்து மேலே வந்து வர முடியும். இந்த பிக்சர்லேயே தெரியுது எதுலேயோ தொங்கிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும்னா அந்த பெருமையை விடணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கோம். 4வது நாள் வந்து பைபிள் வந்து பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி உனக்கு பைபிள் போதிக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கார்ட்டூனை வந்து நான் வச்சேன். அவன் வந்து ஒரு பிஸ்கட்டை வந்து அவன் திருடுறது மட்டும் இல்லை, அவன் பொய்யும் சொல்கிறான், இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லொழுக்கங்களை வந்து நம்ம போதிக்கிறதுக்காக இந்த ஒரு சார்ட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த 4 நாள் வந்து நான் வந்து 4 கார்ட்டூன் ஒட்டணும் இல்லையா, இந்த சார்ட்டுக்கு வந்து நான் வச்சிருக்கிற நேம் வந்து டெய்லி மிரர் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலமாக பைபிள் போதிக்கக்கூடிய நல்லொழுக்கங்களை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த ஆண்டு சீனியர் கேர்ள்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஆண்டினுடைய விபிஎஸோடைய தலைப்பு எழும்பி பிரகாசி. அதற்கு இதாக ஒரு சூரியன் எப்படி ஒரு மலைக்கு பின்பதாக இருந்து உதிக்கிறதோ அதே போல் அந்த தீமை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கதிர்கள் வந்து அந்தந்த நாளுடைய தலைப்புக்காக நாங்கள் ரெடி பண்ணது. ஒவ்வொரு நாளோட தலைப்புக்கு நாங்கள் யாரை குறித்து படித்தோம் அப்படின்றது யோசுவா, எலியா, தாவீது, மோசே அந்த மேகங்களுக்குள்ளாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீரன், ஓட்டப்பந்தய வீரன் எப்படி எழும்பி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவர் அந்த பந்தய பொருளை பெறுகிறதுக்காக அவன் எப்படி ரெடியாக இருக்கான்றதுக்காக எழும்பி அவன் பிரகாசிக்க போகிறான். அந்த பிக்சர் அதுக்காக ஒட்டியிருக்கு. அப்புறம் இங்கே ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்களுடைய பிக்சர்ஸை நாங்கள் எடுத்து போட்டிருக்கு. கடைசி நாள் வந்த பிள்ளைங்க வரைக்கும் நாங்கள் அவங்களோட ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதில் நாங்கள் இந்த சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது மிகுந்த உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த சார்ட் அவங்க பார்க்குறப்போ இந்த விபிஎஸோட ஹோல் தீமும் அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸ்க்கு சொல்லி கொடுக்குறதுக்கு இப்படி ஒரு சின்ன புக்லெட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்தந்த நாளுக்கு தலைப்புக்குரிய இதில். முதல் நாள் தலைப்பு வந்து தேவ சத்தம் கேட்டு செயல்பட்ட யோசுவா அப்படின்றனால தேவ சத்தத்தை நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும், கேட்க முடியும் அப்படின்றனால நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து தான் அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் வந்து யோசுவா அவனுடைய வாய் விட்டு பிரியாது இருக்கணும், அது இருதயத்தில் தியானிக்கணும்னு சொல்லியிருக்கனால இப்படி ஒரு ப்ராப் ரெடி பண்ணேன். ஏன்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் எந்த வடிவில் தான் இருக்கும், தோல் சுருள் முறையில் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இப்படி ஒன்று ரெடி பண்ணி வசனம் அந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தையும் நான் அதிலே எழுதினேன். ஈஸியாக அந்த பிள்ளைங்க யோசுவா, நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த மனப்பாட வசனத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
அடுத்த நாள் தலைப்பாக தேவ சித்தம் செய்ய எழும்பிய எலியா. இந்த லெசனுக்கு எப்படி ரெடி பண்ணேன்னா, நிறைய கண்டென்ட் இருக்கனால சின்ன சின்ன பிக்சர்ஸாக போட்டு, ஏன்னா அந்த சம்பவத்துக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் உள்ள ஸ்டோரியும் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குறதுக்கு ஏதுவான நிலையில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு, இதில் விசேஷமாக என்னென்னா, இந்த எலியா வந்து அதிகமாக பிரயாணம் பண்ணுறாரு இந்த சம்பவத்தில். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த மேப்பை வந்து இங்கே மேப்போட பிக்சர்ஸ் ஒட்டி அவங்களுக்கு விளக்க ஈஸியாக இருந்தது. இந்த இதெல்லாம் மேப்பில் அவங்க அரேபியா ரீஜன், இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் அவங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அட்லஸ் வச்சு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அந்த பிள்ளைங்க வேதாகம சம்பவங்கள் எல்லாம் உண்மையாக நடந்தது என்பதை அவங்க அறிந்து கொள்கிறதுக்கும் அதை நம்புறதற்கும் உதவியாக இருந்தது. 3ஆவது நாள் ப்ரிப்பேர் பண்ண சார்ட்டில் அப்படின்னா தாவீதோட சம்பவங்கள் குறித்து வருகிறது. ஸோ அந்தந்த சம்பவங்களுக்குரிய தலைப்புகள் மட்டும் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. 4வது நாள் லெசன் மோசையை பற்றி படிக்கிறதுனால மோசைக்கும் ஆண்டவருக்கும் நடந்த அந்த உரையாடலை குறித்ததான அந்த வசனங்களையே அங்கே போட்டிருக்கிறது. பிள்ளைங்களும் அதை ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாள் லெசன் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சார்ட்டை நம்ம வந்து அவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணும்பொழுது அவங்களே அதை ரீட் பண்ணி பார்க்குறதும் அதில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க உற்று நோக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இது அவங்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும். அடுத்தடுத்த நாளில் என்னென்ன நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். வேதாகம சம்பவத்தோடு கூட மிஷினரி ஸ்டோரியையும் என்னோடய சீனியர் கேர்ள்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணேன். அதில் ஏமி கார்மைக்கல் அம்மையார் தான் நான் தெரிந்து கொண்டது. அதுக்கப்புறம் ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு பார்க்கும்பொழுது அவங்க அயர்லாந்து தேசத்தில் தான் பிறந்தாங்க. அவங்க அந்த குடும்பத்தின் மூத்த மகளாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க இளம் வயதிலேயே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவங்க இந்திய தேசத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டோனா ஊருக்கு வந்து தான் ஆண்டவருடைய பணியை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. டோனா ஊருக்கு வந்த ஏமி அவங்க பெண் பிள்ளைகள் மத்தியில் தான் தன்னுடைய ஊழியத்தை செய்தாங்க. யாருக்காக அப்படின்லாம் பெற்றவர்களால் கைவிடப்பட்ட பெண் பிள்ளைகள், அப்புறம் தேவதாசி முறைக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட பெண் பிள்ளைகள், இவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. ஆண் பிள்ளைகளையும் அவங்க பாதுகாத்து அவங்களுடைய கல்விக்கும் அவங்க உதவி செய்தாங்க. கல்வியோடு அல்லாதபடிக்கு மருத்துவ உதவிகளும் அவங்களுக்கு செய்யப்பட்டது. தொழிற்கல்வியையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி ஊழியம் செய்த ஏமி கார்மைக்கல் அம்மையார் முதிர் வயது மட்டுமாக அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுடைய இறப்பு முதற்கொண்டு இந்த டோனா ஊர்லே தான் இருந்தது. அவங்க தன்னுடைய வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அதே போல் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்பவும் போகவே இல்லை. அவங்க இந்த டோனா ஊரில் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நேசித்ததுனால இங்கே தான் இருந்து அவங்க தேவனுடைய பணியை ஆற்றினாங்க. அதே போல் அந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் அவங்க செய்து கொடுத்தாங்க. அவங்களுடைய நினைவிடம் கூட இன்னும் டோனா ஊரில் இருக்குது. அவங்க தனக்காக ஒரு பெரிய கல்லறை வேணும் அப்படின்றத அவங்க இது பண்ணவே இல்லை. கல்லறையே கட்டக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருந்தது. ஆனாலும் அந்த டோனா ஊர் ஐக்கியத்தில் இருந்தவங்க ஒரு சின்ன நினைவிடமாக அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அம்மை அப்படின்றது தான் ஏமி அவங்க கூப்பிடுறது, அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுனால அப்படிப்பட்ட ஒரு நினைவிடத்தை இது பண்ணி அது பறவைகள் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்குரிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. ஏமி கார்மைக்கல் அம்மையாரை நம்ம தாயற்றோரின் தாய் அப்படின்னு தான் அவங்க அழைக்கிறோம். இன்றும் டோனா ஊரில் சந்தோஷ் வித்யாலயான்ற ஸ்கூல் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் அங்கே மருத்துவமனைகளும் இன்னும் தொழிற்கல்வி கூடங்கள் எல்லாம் இன்னும் இயங்கி கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட அநேக மிஷினரிமார்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இங்கே வந்து ஆண்டவருக்காக தங்களுடைய இறை பணியோடு அல்லாதபடிக்கு சமுதாய பணியையும் அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இல்லை சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறீங்க?